அஜய் என்ற 4 வயது சிறுவன் நகரத்தில் எல்கேஜி படித்து வந்தான். அவன் அம்மா பிரபா அதே பள்ளியில் ஆசிரியையாக வேலை பார்த்துக் கொண்டிருந்தாள். ஒரு நாள் அஜயின் பாட்டி இருக்கும் ஊரில் கோவில் திருவிழா 2 நாள் நடக்கப் போகிறது. அதற்காக குடும்பம் பாட்டி வீட்டுக்கு சென்று திருவிழாவில் கலந்து கொள்ள திட்டமிட்டது. பிரபா யோசித்தாள். எப்படி 2 நாள் விடுமுறை எடுப்பது? நேராக சொன்னால் விடுமுறை கிடைக்குமா? சிக் லீவு போட்டால் எளிதாயிருக்கும் போல. அவள் அஜயிடம் சொன்னாள். அஜய், நீ யாரிடமும் கோயில் திருவிழா பற்றி சொல்லக்கூடாது. நம்ம பாட்டி வீட்டுக்கு கோவிலுக்கு போகணும் என்பதற்காக நான் 2 நாள் சிக் லீவு போடப் போகிறேன். அஜய் சிரித்து, சரி அம்மா, நான் எதுவும் சொல்ல மாட்டேன் என்றான். அவர்கள் மூவரும், அஜய், பிரபா, அஜயின் அப்பா, பைக் ஏறி பள்ளிக்கு கிளம்பினார்கள். வழியிலும் பிரபா மீண்டும் கேட்டாள். அஜய், மறந்துடாதே, யாரிடமும் திருவிழா பற்றி சொல்லக்கூடாது. அஜய் மீண்டும் சரி அம்மா என்றான். பள்ளிக்கு வந்து அஜய் தன் வகுப்புக்குச் சென்றான். அங்கே ஆசிரியர் ஒரு மாணவனின் நோட்டு புத்தகத்தை காட்டி, அஜய், இதை பார்த்து நீங்களும் அதே மாதிரி எழுதி நாளைக்கு கொண்டு வாருங்கள் என்றார். அந்த நேரத்தில் அஜய் பெரும் உற்சாகத்தில், டீச்சர், நான் நாளைக்கு பாட்டி ஊருக்கு போறேன். கோவில் திருவிழாவுக்கு போகப் போறேன். 2 நாள் அங்கேயே இருப்பேன் என்று சொல்லிவிட்டான். ஆசிரியர் சிரித்தார். பாடங்கள் முடிந்ததும் ஆசிரியர் வெளியே வந்தார். வழியில் பிரபாவை சந்தித்து, மாம், திருவிழாவை என்ஜாய் பண்ணுங்க அஜய் சொன்னான் என்றார். பிரபா முகத்தை பிடித்துக்கொண்டு, ஓஹோ என்று சொன்னாள். அப்பொழுது இன்னொரு ஆசிரியர் வந்தார். பிரபா மாம், நீங்க நாளைக்கு திருவிழாவுக்கு போறீங்களாமே, நல்லா என்ஜாய் பண்ணுங்க என்றார். பிரபா ஆச்சரியப்பட்டு, உங்களுக்கு எப்படி தெரியும் என்றாள். அஜய் தன் நண்பர்களுக்கும் சொன்னான் என்று ஆசிரியர் சிரித்தார். இப்போது பிரபாவுக்கும் சிரிப்பு வந்தது. அவள் அலுவலகத்துக்கு சென்று சிக் லீவு வேண்டாம் என்று முடிவு செய்தாள். நேராக பாட்டி ஊர் கோவில் திருவிழா 2 நாள் என்று எழுதி பத்திரமாக விடுமுறை கேட்டாள். உடனே விடுமுறை அனுமதிக்கப்பட்டது. பள்ளி முடிந்ததும் அஜய், பிரபா, அஜயின் அப்பா மூவரும் பைக்கில் வீடு திரும்பினர். வழியில் பிரபா கேட்டாள். அஜய், அம்மா சொல்லாம இருக்க சொன்னேனே, ஏன் எல்லாரிடமும் சொன்னாய்? அஜய் சிரித்தான். அவன் சிரிப்பை பார்த்ததும் அம்மா, அப்பா இருவருக்கும் சிரிப்பு வந்தது. முடிவில் எல்லோரும் மகிழ்ச்சியுடன் வீட்டுக்கு திரும்பினர். கற்பனை. சின்ன பிள்ளைகளின் மனசு தூய்மையானது. அவர்கள் உண்மையை மறைக்க முடியாது. அதில்தான் அவர்களின் அழகும் இருக்கிறது.